அன்புள்ள கும்ப ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். கும்ப ராசி அன்பர்களுக்கு தங்களின் ராசியிலேயே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், ராகு, வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி, சந்திரன் ஆகிய 7 கிரகங்கள் தங்களின் ஜென்ம ராசியில் இருக்கின்றன. 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சாரம் செய்கிறார். 7ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் தங்களுக்கு உருவாகும். உறவினர்களின் சந்திப்பு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். விளையாட்டு விஷயங்களில் முன்னேற்றம் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவர். கலை நுட்பமான பொருட்கள் மீது தங்களுக்கு ஆர்வம் உண்டாகும். புதிய வீடு மற்றும் மனை சார்ந்த செயல்களில் ஆர்வம் அதிகரிக்கும். பெரியோர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவதன் மூலமாக சிக்கல்கள் குறையும். கல்வியில் இருந்து வந்த இழுபறியான சூழ்நிலைகள் அனைத்தும் மறையும். வேலையில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். ஆடம்பர செலவுகளை தாங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கலாம். ஏதிலும் தன்னம்பிக்கையோடு செயல்படுதல் வேண்டும். இறை சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும். புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வருவீர்கள். ராசியில் பல கிரகங்கள் இருப்பது குழப்பங்களையும் தெளிவின்மையையும் ஏற்படுத்தும். சில கிரகங்கள் சாதகமாக உள்ளன, சிலது பாதகமாக உள்ளன. என்றாலும் நீங்கள் விழிப்புணர்வுடன் இருந்தால் இதை தவிர்த்து விடலாம். அந்த விழிப்புணர்வை தரும் கிரகம் குரு. அவர் 9ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்வையிடுவது சிறப்பு. எந்த பதட்டம் வந்தாலும் தாங்கள் நிதானத்தோடு செயல்படுதல் வேண்டும். நம்பிக்கை, தன்னம்பிக்கை, மனோதைரியம் தேவை. தனிப்பட்ட முறையில் எந்த பிரச்சனையும் இருக்க வாய்ப்பில்லை. சுகாதிபதி சுக்கிரன் ராசியிலும் அடுத்து 2ஆம் இடத்திலும் செல்ல இருப்பதால் நிதி நிலைமை ஓரளவு நன்றாகவே இருக்கும். உழைப்புக்கு ஏற்ற வருமானம் வந்துவிடும். கடன்களை ஓரளவு அடைப்பீர்கள். பூர்வ புண்ணியஸ்தானத்தில் குரு இருப்பதால் பிரச்சனைகள் அனைத்தும் வந்த வழியே திரும்பிவிடும். விழிப்புணர்வு அதிகமாக தேவைப்படுகின்ற வாரம் இந்த வாரம். நல்ல முடிவு எடுத்தாலும் கூட அதனை செயல்படுத்த முடியாத அளவுக்கு ஏதாவது தடைகள், தாமதங்கள் வந்து கொண்டே இருக்கும். நம்முடைய மனமே சில சமயம் நம்மளை குழப்பி விட்டுவிடும். எல்லா கிரகங்களும் ராசியில் அமர்ந்து சண்டையிடுகின்றன. இந்த கிரக யுத்தத்தை நாம் மௌனமாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கடந்து விட வேண்டும். கணவன் மனைவி உறவுகளை மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுத்துதல் வேண்டும். கும்பராசி பெண்களாக இருந்தால் கணவரிடம் பேசும்போது நிதானமாக யோசித்து பேசுதல் வேண்டும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொல்லும். கும்பராசி ஆண்கள் பெண்களிடம், மனைவிமார்களிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை. தேவையில்லாமல் கடன் வாங்க வேண்டாம். மற்றபடி இந்த வாரம் இனிய வாரமாக அமைய வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.